வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை. வன்முறையில் 1400 பேர் பலியான வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் அதிரடி தீர்ப்பு. வங்கக்கடலில் புதிதாக மேலும் ஒரு தாழ்வு பகுதி உருவாகிறது. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை. நாகை, திருவாரூர், சீர்காழி உட்பட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. ராமேஸ்வரத்தில் கடல் சீற்றத்தால் கரையோர குடியிருப்புகள் சேதம். பலத்த காற்று வீசுவதால் பாம்பன் பாலத்தில் மிதமான வேகத்தில் ரயில்கள் இயக்கம். ஒரே மாதத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் 27 லட்சம் பேர் நீக்கம். தமிழ்நாட்டில் மட்டும் 30,529 பேர் நீக்கப்பட்டதால் அதிர்ச்சி. நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் நீக்கப்பட்டதற்கு காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம். மோடி ஆட்சியில் ஏழை மக்களின் மீது மீண்டும் ஒரு கொடூர தாக்குதல் என விமர்சனம். கார்த்திகை மாதம் முதல் நாளிலேயே சபரிமலையில் 60,000 பேர் தரிசனம். 11 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து ஐயப்பனை வழிபட்டனர். சபரிமலையில் தங்க முலாம் பூசப்பட்ட தகடுகளின் தரம் குறித்து ஆய்வு. அறிவியல் ரீதியான ஆய்வில் களமிறங்கிய சிறப்பு விசாரணை குழு. சங்கராபுரம் அருகே தாய் தந்தையை இழந்து தவித்த குழந்தைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல். ஆதரவின்றி தவிக்கும் குழந்தைகளுக்கு உரிய உதவிகளை செய்து தருமாறு மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு. இரண்டாயிரத்து 26 தேர்தலில் தேமுதிக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெறும் என பிரேமலதா உறுதி. அனைத்து கட்சிகளும் தேமுதிகவை கூட்டணிக்கு அழைப்பதாகவும் பெருமிதம். சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் சந்திப்பு. தங்கள் கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வர வாய்ப்புள்ளதாக பேட்டி. தமிழ்நாட்டில் நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்க வருவாய்த்துறை சங்கம் முடிவு. அதீதமான பணி நெருக்கடிகளை களைந்திட வலியுறுத்தல். எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்து நாளை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் ஊதியம் கிடையாது. வேலை நிறுத்தம் அறிவித்துள்ள ஊழியர் சங்கங்களுக்கு தலைமை செயலாளர் எச்சரிக்கை. வரும் 20ஆம் தேதி பீகாரின் முதலமைச்சராக பதவியேற்கிறார் நிதிஷ்குமார். எதிர்க்கட்சித் தலைவராகிறார் தேஜஸ்வி யாதவ். உதகை அருகே யானை வழித்தடத்தில் விதிகளை மீறி கட்டப்பட்ட குடியிருப்பு இடித்து அகற்றம். நீதிமன்ற உத்தரவை அடுத்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. கொருக்குப்பேட்டையில் நகைப்பட்டறையில் இருந்து 1 கிலோ 781 கிராம் தங்கக்கட்டிகளை திருடிய விவகாரம்
ஒடிஷாவில் பதுங்கியிருந்த 4 பேரை கைது செய்தது தனிப்படை. வரலாற்றில் முதன்முறையாக அமெரிக்காவில் இருந்து சமையல் எரிவாயு இறக்குமதி செய்யும் இந்தியா. அடுத்த ஓராண்டில் 22 லட்சம் டன் கொள்முதல் செய்ய ஒப்பந்தம். $40,000 கிராண்ட் விட்டாரா கார்களை திரும்பப் பெறுவதாக மாருதி சுசுகி நிறுவனம் அறிவிப்பு. வேகத்தை காட்டும் ஸ்பீடோமீட்டரில் ஏற்பட்ட பிரச்சினையால் நடவடிக்கை. வங்கதேசத்தில் ஏற்பட்ட வன்முறையில் இளைஞர்கள் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் தீர்ப்பளித்துள்ளது. வங்கதேசத்தில் அரசு வேலைகளில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கி அப்போதைய வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உத்தரவிட்டார். இதற்கெதிராக மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டம் பெரும் வன்முறையாக வெடித்தது. இதில் 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்தனர். மாணவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்யும் சூழல் ஏற்பட்டது. தொடர் நெருக்கடி காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். பரபரப்பான சூழலில் வங்கதேசத்தின் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்ற முகமது யூனுஸ் வன்முறையில் மாணவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அரசு அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டார். இந்த வழக்குகளில் இன்று தீர்ப்பு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வங்கதேசத்தில் மீண்டும் போராட்டம் வெடித்தது. இதனிடையே ஷேக் ஹசீனா தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஹசீனா வங்கதேசத்தின் அவாமி கட்சியை யூனுஸ் அழிக்க முயற்சிப்பதாக தெரிவித்தார். இந்த நிலையில் மனித குலத்திற்கு எதிராக செய்த குற்றங்களுக்காக ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதாக டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பளித்தது. திட்டமிட்ட படுகொலைகளுக்கு ஷேக் ஹசீனா மூளையாக செயல்பட்டார் என்றும் அவர் செய்தது மனித குலத்திற்கே ஆபத்தானது என்று மரண தண்டனை விதித்த நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். சொந்த நாட்டு மக்களையே கொலை செய்ய உத்தரவிட்டதால் ஷேக் ஹசீனாவுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்படுவதாக தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தீர்ப்பு பாரபட்சமானது என்றும் அரசியல் ரீதியான தீர்ப்பு எனவும் ஷேக் ஹசீனா கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அரசால் நிறுவப்பட்ட மோசடியான தீர்ப்பாயத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தனது கட்சியை அழிக்க யூனுஸ் துடிப்பதாக ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு கூட்டணி அமைச்சரவை அமையும் என்றும் அந்த கூட்டணி அமைச்சரவையில் தேமுதிக இடம்பெறும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த முறை மக்களும் கழகத்தினரும் விரும்பும் மகத்தான கூட்டணியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைக்கும். நீங்கள் விரும்பும் கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி உறுதியாக அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் எந்த கட்சி பெரிய கட்சின்னு நீங்க நினைக்கிறீங்க? நினைச்சுக்கங்க. எல்லா கட்சியும் இன்னைக்கு தேமுதிக கிட்ட கூட்டணி வைக்க ஆர்வமாக தான் இருக்கிறார்கள் என்ற ஒற்றை வரியில் நான் சொல்றேன். ஆனா இந்த தேர்தல் முடிவுகள் இதுவரை தமிழக அரசியல் வரலாறில் காணாத ஒரு ரிசல்ட் ஆகும். என்ன தெரியுமா? இந்த முறை கண்டிப்பாக கூட்டணி மந்திரி சபை அமையும். இது நிச்சயம் நடக்கதான் போகுது. இதுவரைக்கும் நம்ம அதை பார்க்கல. ஆனா 2026 தேர்தல் நிச்சயம் ஒரு மாறுபட்ட தேர்தலாக இந்த ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் சமமாக அந்த அதிகாரத்தை பகிர்ந்து தரக்கூடிய ஒரு கூட்டணியாக இந்த 2026 தேர்தல் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்க நான் பெருமைப்படுகிறேன். அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தங்கள் கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வர வாய்ப்பு உள்ளது எனவும் கூறியுள்ளார். மத்திய அரசோடு இணக்கமான ஒரு சூழல் தமிழகத்திலே அதிமுகவுக்கு இருக்கும்போது ஒத்த கருத்துடைய கட்சிகள், மத்திய மாநில அரசுடைய இணக்கமான கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான சூழல் மேலும் மேலும் பீகார் தேர்தலுக்கு பிறகு பிரகாசமாக அமைந்திருக்கிறது. பீகார் தேர்தலுக்கு பிறகு எடுத்துக்காட்டான தேர்தலாக ஜாதி, மதம், மொழி, இனம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வளர்ச்சி 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 மத்திய மாநில அரசுடைய இணக்கம் என்ற ரீதியிலே பிரதமர் மோடி, அதிமுக தலைமை எடப்பாடியார் என்ற ரீதியிலே எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் பல கட்சிகள்
எங்களோடு கூட்டணி சேருவதற்கான காலம் நேரம் இருக்கிறது. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையின் வானிலை குளிர்ச்சியாக மாறியது. கொடைக்கானல், உதகை போல காட்சியளிக்கும் இந்த குழு சூழலை சென்னை வாசிகள் மகிழ்ச்சியுடன் அனுபவித்து வருகின்றனர். சென்னை மாரி இல்லை, கொடைக்கானல் மாரி இருக்குது. இது பார்க்குறதுக்கு கொடைக்கானல் வந்து எப்படி நம்ம குழு இருக்குமோ அதே மாதிரி குழு இருக்குது. ஆனால் வேலை செய்யறதுக்கு வந்து வேறு வர மாட்டேது. அந்த குழு அப்படியே கண்டிஷன் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி மழை பெய்ய மாட்டேது, வெயிலாம் அடிக்க மாட்டேது. ஆனால் இந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் குழு இருக்குது. தூங்குறதுக்கு நின்றுக்கிற மாதிரி குழு கொடுக்கணும். அப்படி பெட்ஷீட் வேணும் போது குழுக்கிறதுக்கு தான். வெயில்னா நல்லா பசி எடுக்கும், தண்ணி தாக எடுக்கும். இப்போ எதுவும் எடுக்கல, காலையிலேருந்து நம்ம ஜாலியாக ஃப்ரீயாக வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். 2 தடவை அயனாவரத்துக்கும் அடையாருக்கும் போயிட்டு வந்துட்டேன், டயர்டே ஆகலை. இதே வெயில் வச்சுதுன்னா ஒரு தடவை போயிட்டு வந்தாலே சொங்கிடுவேன். நல்லா இருக்குது. இதே போல் கிளைமேட் இருந்தால் சூப்பராக இருக்கும். எல்லாம் புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் ஊட்டி கொடைக்கானல் வரதுக்கு பதிலாக சென்னைக்கு வந்துடுவாங்க. சென்னையில் கிளைமேட் சூப்பராக இருக்குது. மழை விட்டு விட்டு பெய்யுது. அது ஒரு நல்லா தான் இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா தான் சார் இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் லெவலில் நல்லா இருக்குது சார். சென்னை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த மாதிரி மெட்ராஸ் மாதிரி சுற்றி பார்க்கறதுக்கு எங்கள் ஊரில் எந்த இடம் இல்லை. மெட்ராஸ் சூப்பர். இது ஊட்டி மாதிரி தானே இருக்குது. ஊட்டி கிளைமேட் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து இப்போ சேஃபாக இருக்குது. ஏன்னா மழை இருந்துச்சுன்னா நாங்கள் எதுவும் சுற்றி பார்த்துருக்க முடியாது. இப்போ மழை இல்லாதனால நாங்கள் எல்லாத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போடுவோம். காலையிலேருந்து இதே மாதிரி தான் இருக்குது. மழை பெய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது. புயல் கிளைமேட் நல்லா இருக்குது. இன்றைக்கி புயல் வரும்னு சொல்கிறாங்க. புயல் வருமா இல்லையான்னு பார்க்கணும். கார்த்திகை மாதம் பிறந்ததை அடுத்து ஐயப்ப மற்றும் முருக பக்தர்கள் மாலை அணிந்து தங்களது விரதத்தை தொடங்கியுள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறக்கப்பட்டு மண்டல பூஜைகள் தொடங்கியுள்ளன. கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து 48 நாட்கள் விரதமிருந்து இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசனம் செய்வது வழக்கம். அதன்படி குற்றால அருவியில் ஐயப்ப பக்தர்கள் நீராடி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். விரதத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த விரதம் 48 நாள் இருக்கு. அதுபோக 61 நாள் மண்டல பூஜையும் விளக்கு பூஜைக்கும் ஆரம்பிக்கக்கூடியவங்க இன்னைக்கு பரிபூர்ணமாக மாலை போடுறாங்க. கார்த்திகை 1ஆம் தேதி நான் 5வது வருஷமாக மாலை போட்டிருக்கேன். குற்றால அருவியில் புதிய நீராடிட்டு குற்றாலநாதர் கோயில் குருசாமி கையால் மாலை போட்டிருக்கேன். பவானி கூடுதுறையில் புனித நீராடி மாலை அணிந்து பக்தர்கள் விரதத்தை துவக்கியுள்ளனர். திருப்பூர் ஐயப்பன் கோயிலில் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சரண முழக்கம் எழுப்பி பக்தர்கள் வழிபட்டனர். தூத்துக்குடியில் உள்ள பாகம்பிரியாள் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் நீண்ட வரிசையில் நின்று ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். நாகர்கோவில் பார்வதிபுரம் ஐயப்பன் கோயிலிலும் சரண முழக்கமிட்டு பக்தர்கள் வழிபட்டனர். சபரிமலையில் நேற்று மண்டல பூஜைக்காக நட திறக்கப்பட்டது. நட திறந்து மக்கள் அதிக பக்தர்கள் சபரிமலையில் கூடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தூத்துக்குடி சிவன் கோயிலில் எல்லாரும் மாலை போட்டுட்டு இருக்கோம். கார்த்திகை 1ஆம் தேதி சிறப்பாக எல்லாருக்கும் அமையட்டும். சாமி சரணம். சபரிமலை இது 7வது தடவை மாலை போடுறேன். பிள்ளைங்களுக்கு இது முதல் தடவை மாலை போட்டுருவேன். இன்னைக்கு பாரவரம் ஐயப்பன் கோயிலில் காலைல 5 மணிலேருந்து கூட்டமாக வந்து ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது. நமக்கு சபரிமலை ஐயப்பன் கோயில் தரிசனங்கிறது ரொம்ப முக்கியமானது. பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோயில், ஐயப்பன் கோயில்களில் காலையிலேயே ஐயப்ப பக்தர்கள் திரண்டனர். கும்பகோணம் யானையடி ஐயனார் கோயில், திருச்சேரை சார பரமேஸ்வரர் கோயில் உள்ளிட்ட இடங்களிலும் பக்தர்கள் விரதம் தொடங்கியுள்ளனர். காலையிலேருந்து கூட்டமாகவே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணிலேருந்து கீழே தான் நின்றுட்டுருக்கோம். மார்கழி மாதத்து 40 நாள் 45 நாள் விரதம் இருந்து கோயிலுக்கு. செங்கல்பட்டு, பொன்னேரி, விழுப்புரம், விராலிமலை பகுதிகளிலும் பக்தர்கள் காலையிலேயே மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். விருத்தாச்சலத்தில் ஐயப்ப பக்தர்கள் கொட்டும் மழையில் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோயில், ஐயப்பன் கோயில், வழிவிடு முருகன் கோயில்களில் பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். போடி பிள்ளையார் தடுப்பணையில் ஐயப்ப பக்தர்கள் நீராடி அணை பிள்ளையார் கோயிலில் வழிபட்டனர். இதேபோன்று காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோயில், நகரேஸ்வரர் கோயில், கரூர் பசுபதீஸ்வரர் ஐயப்பன் கோயில், திருச்செந்தூர், ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயில்களில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர்.
அறுபடை வீடுகளுக்கு பாத யாத்திரை செல்லும் முருக பக்தர்களும் கார்த்திகை விரதத்தை மேற்கொண்டுள்ளனர். சபரிமலையில் தரிசனத்திற்காக 11 மணி நேரம் காத்திருந்ததாக கூறும் பக்தர்கள் குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் கவலை தெரிவித்துள்ளனர். 16 வருஷம் வந்திருக்கிறோம். இந்த 16 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை சார். அதிகமாக வந்து பார்த்துட்டு ஒரு 3 ஹவர் 4 ஹவர் இல்லை மிஞ்சிமாக 5 ஹவர் போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 5 மணிக்கு பம்பையில் வந்து இருமுடி தூக்கி தலையில் வச்சோம் சார். இன்றைக்கி 5 மணி 5:30 இருக்கும் சார். இன்றைக்கி ஈவினிங்கு இது வரைக்கும் இருமுடி தலையில் வச்சுன்னு நின்ன நிலையில் வந்திருக்கிறோம். குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தோம். குழந்தைங்களுக்கு ஒரு சாப்பாடு இல்லை, தண்ணி வசதி சரியாக இல்லை, சரியான கூட்டம் சார். ஓவர் கூட்டமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி கஷ்டம் அனுபவிக்கல. ஓவர் கஷ்டம் சார். இது உட்கார கூட இடம் இல்லை. இடையில நாங்கள் ஒரு டாய்லெட் பாத்ரூம் போய்ட்டு வந்தோட மறுபடியும் வந்து நாங்கள் க்யூவில் நிற்க முடியல. இந்த மாதிரி பிரச்சனை இன்றைக்கி எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எங்கேயுமே சரியாக கிடைக்கல. போதுமான தண்ணி வசதி கிடைக்கல. இதனால் எங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, தண்ணி கிடைக்காதனால சாப்பாடு முதல்ல அதை கிடைக்கல. சரி, ஏதாச்சும் சாப்பிட்டு தண்ணி தேடிட்டு இருந்தார் ஒருத்தர். தண்ணின்னு கேட்டுட்டு இருக்கார். நிறைய பிரச்சனைகள் அனுபவித்தோம். ப்ளஸ்ஸு இவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னா அது கொஞ்சம் தூரம் விட்டு அனுப்புனாங்க. கிட்டத்தட்ட 11 மணி நேரம். இது எல்லாருமே தாங்கிக்குவாங்களா? வயசானவங்களும் வந்திருக்காங்க, சின்ன குழந்தைங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எதனா பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதை இந்த அரசாங்கம் தான் ஏதாச்சும் முடிவெடுத்து நல்ல நிலைமை கொண்டு வரணும். நாமக்கல் மண்டல கோழிப்பண்ணை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான கோழிப்பண்ணைகளில் நாள்தோறும் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கு விநியோகம் செய்யப்படுவதுடன் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இங்குள்ள கோழிப்பண்ணையாளர்கள் NECC எனப்படும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயிக்கப்படும் விலையை ஏற்று வருகின்றனர். இந்நிலையில் 55 ஆண்டு கால தமிழக கோழிப்பண்ணை வரலாற்றில் இல்லாததாக கடந்த 5 நாட்களில் 25 காசுகள் விலை உயர்ந்து ஒரு முட்டை 6 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு முட்டை வாங்குறதே 7 ரூபாய் 8 ரூபாய்னா எப்படி வாங்கி சமைக்கிறது? அதோட சிக்கன் எடுத்துடலாம். சிக்கன் ஒரு மீன் எடுத்து கூட பண்ணிக்கலாம் போலக்குது. முட்டை விலை இந்த மாதிரி இருக்குது, அதிகமாக இருக்குது. 5 ரூபாய் இருந்த முட்டை இன்னைக்கு 7 ரூபாய் ஆகிட்டாங்க. இப்படியே விலைவாசி ஏறிட்டுலாம் பசங்களுக்கு முட்டை செஞ்சு கொடுத்தா நல்லா சொன்னாங்க. இப்போ எங்களால் பசங்களை முட்டை வாங்கி செய்ய முடியுமா? விலை ஏறிட்டே இருக்குது. 4 ரூபாய் இருந்தது முட்டை, இன்றைக்கி வந்து 7 ரூபாய் இருக்குது. எப்படி முட்டைலாம் வாங்கி நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கவே முடியல. அதுக்கு பதில் நாங்கள் சிக்கனே வாங்கி கொடுத்துடலாமே. 5 ரூபாய்க்கு வாங்கினது இப்போ 6 ரூபா சொல்கிறாங்க. கடையில் பார்த்தீங்கன்னா 7-7 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எங்களால் அதிகமாக வாங்க முடியல. முன்னெல்லாம் ஒரு அட்டை வாங்குவேன், இப்போலாம் 10 தான் வாங்குறேன் நான். அதோட தேவை ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால இவங்களோட விலையேற்றமும் வந்து 1 ரூபா அந்த மாதிரி வைக்கும்போது டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மிடில் கிளாஸ் பீப்புள் டெய்லி ஒரு 6 முட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு ஒரு 4 முட்டை தான் வாங்க வேண்டியது இருக்குது. இதனால் முட்டை சார்ந்த உணவுப் பொருட்கள் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தீவனங்கள் விலை உயர்வு, குளிர்காலம் உள்ளிட்டவையே விலை உயர்விற்கு காரணம் என்று பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். SIR எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் கணக்கீட்டு படிவத்தில் 13வது வரிசை எண்ணில் பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதி எனும் வாசகம் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வாக்குச்சாவடி முகவரும் மக்களும் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இந்த ஃபார்ம் பின்னாடி பார்க்க பார்த்தீங்கன்னா 13 ஒன்று கொடுத்துருக்காங்க. 1/7/2025 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதிநிதி. அதோட விளக்கம் என்ன? தேர்தல் ஆணையம் எங்களுக்கு சொல்லணும். அதோட விளக்கம் என்ன? பீகார் இதேமாரி தான். பீகாரில் இன்றைக்கி வந்து பிஜேபி அதிகமாக ஜெயிச்சிருக்கு அப்படின்னா இதுதான் ஒரு காரணமாக, அதை எங்களுக்கு விளக்கம் சொல்லணும். 13ஆவதாக ஒரு வரியை வந்து சேர்த்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதி அப்படின்றது போட்டிருக்காங்க. அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன கனெக்ஷனு? அந்த பீகார்ன்ற வார்த்தையை வந்து இந்த படிவத்தில் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் புரியவே இல்லை. ஏன்னா அந்த வரியெல்லாம் படிக்கும் போது எல்லாருக்குமே வந்து சந்தேகம் வரதானே செய்யும். எதுக்காக இது வந்து வந்திருக்கு? 1/7/2025 1/7/2025 திருத்தல் படி இது பீகார் மாநிலத்தோடைய வாக்காளர் பட்டியலை ஒப்பிட்டு இதில் வாசகம் வந்திருக்கு. அதுவும் மக்கள் மத்தியில் மிகவும் பெரிய குழப்பமாகுது. பணி நெருக்கடிகளை களைய வலியுறுத்தி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை நாளை முதல் புறக்கணிப்பதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ள நிலையில் பணிக்கு வராத அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என தலைமை செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் உரிய திட்டமிடலின்றியும் பயிற்சிகள் அளிக்காமலும் நடப்பதாகவும் அவசர கதியில் மேற்கொள்ள நிர்பந்தம் செய்யப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் கடும் பணி நெருக்கடியை களைய வலியுறுத்தி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வருவாய்த்துறையினர் முறையிட்டனர். அதற்கு பிறகும் பணி நெருக்கடி அதிகரித்திருப்பதாக கூறியுள்ள வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகளை முழுமையாக புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. படிவங்கள் பெறுதல், இணையத்தில் பதிவேற்றம் செய்தல், எஸ்ஐஆர் ஆய்வுக் கூட்டங்கள் என வாக்காளர் பட்டியல் தொடர்பான அனைத்து பணிகளையும் முற்றாக புறக்கணிப்பதாக அந்த அமைப்பினர் கூறியுள்ளனர். எஸ்ஐஆர் பணிக்கு உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும். வாக்குச்சாவடி நிலை அலுவலர், கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் உரிய பயிற்சி அளிக்க வேண்டும். பணிப்பளுவை கருத்தில் கொண்டு 1 மாத ஊதியத்தை மதிப்பூதியமாக வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் பணிக்கு வராமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என தலைமை செயலாளர் முருகானந்தம் தெரிவித்துள்ளார். மேலும் மருத்துவ விடுப்பு தவிர வேறு எந்த விடுப்பு எடுக்கவும் அனுமதி இல்லை என்றும் அவர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அமெரிக்காவில் இருந்து 22 லட்சம் டன் எல்பிஜி இறக்குமதி செய்ய ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. இது ஆண்டின் 10% எல்பிஜி தேவையை பூர்த்தி செய்யும் என்றும் கூறியுள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் எல்பிஜி இறக்குமதி தொடர்பாக அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன. இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, அமெரிக்காவில் இருந்து எல்பிஜி இறக்குமதி செய்ய 1 ஆண்டுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக கூறியுள்ளார். இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் உலகின் மிகப்பெரிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் எல்பிஜி சந்தை அமெரிக்கா வரை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்திய மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் விலை குறைவான எல்பிஜி விநியோகிக்கும் வகையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என ஒன்றிய அமைச்சர் கூறியுள்ளார். 2026ஆம் ஆண்டில் 22 லட்சம் டன் எல்பிஜி இறக்குமதி செய்யும் வகையில் 1 ஆண்டுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இது ஆண்டின் 10% எல்பிஜி தேவையை பூர்த்தி செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்கள் அமெரிக்கா சென்று அங்குள்ள எண்ணெய் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதால் 25% அபராதம் உட்பட இந்தியா மீது அமெரிக்கா 50% வரி விதித்துள்ள நிலையில் இந்த எல்பிஜி ஒப்பந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.